ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சு. இப்போ தான் பாப்பாவுக்கு கொண்டு போய் கீழே ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாமுங்க. ஸோ எப்படியோ ஏதோ கொஞ்சம் பார்த்துட்டு போயிருக்கா. மேக்ஸ் வந்து கொஞ்சம் டல்லு தான் பாப்பா, கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறா. ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்து டியூஷன் போட்டுடலான்னு. ஸோ இந்த இயர் வேணால் நெக்ஸ்ட் இயர் போட்டுடலான்னு. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு படிச்சுட்டு போயிருக்கா. பார்க்கலாம் எவ்வளோ மார்க் வருதுன்னு. ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு தோசை சுட்டு கொடுத்தேன். அதை வந்து வடக்கறி செஞ்சேன் இன்றைக்கி. ஸோ வடக்கறின்றதுனால தோசை ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருந்தா. ஸோ வடக்கறி தோசை தாங்க இன்றைக்கி மார்னிங் டிஃபன். முதல் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் கிரேவி. ஸோ இப்போ காலையில் வடக்கறி பண்ணின கையோடவே பச்சைப்பயிர் கிரேவிக்கு எல்லாமே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கடைஞ்சி தாளிச்சுனா போதும். இதுக்கு வந்து நான் மதியானத்துக்கு வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணலான்னு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா பீட்ரூட் பொரியல் சாப்பிட மாட்டேன், நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்து வச்சு கட் பண்ணி பொரியல் பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. ஒரே ஒரு தோசை போட்டு வடக்கறி பண்ணேன். ஸோ கிச்சன் இப்போ அழுக்கழிச்சு பண்ணேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு குக்கர் வாங்கினேன். ப்ரெஸ்டீஜ் தான் வாங்கினேன். ஜட்ஜின்னு ஏதோ ஒரு புதுசாக ஒரு குக்கர் வந்திருக்கு மேடம் அப்படின்னாங்க. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பார்க்க. ஒரு 3.5 லிட்டர் தான் இது. 3 லிட்டர் 3.5 லிட்டர் தான். 1400 ருபீஸ் சொன்னாங்க. ப்ரெஸ்டீஜ் ஷோரூம்லேயே போய் வாங்கினது. ஸோ இது வந்து ஜட்ஜின் இருக்கிறதுனால இது வந்து கம்பெனி என்ன கம்பெனின்னு நினைக்க வேணாம், ப்ரெஸ்டீஜோட தேவை தான் இது. ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றா அப்படின்னாங்க. ஸோ ஓகே, ஒரு 1400 கொடுத்து 3.5 லிட்டர் குக்கர் வாங்கிட்டு. ஏன்னா என்னோடய பழைய குக்கர் வந்து விசில் வர மாட்டுது. ஸோ இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இது வந்து வாஷ் பண்ணிட்டு இதில் தான் இன்றைக்கி மாதிரி ரைஸ் வைக்கலான்ட்டு இருக்கேன். ரேட் பார்த்திங்கன்னா 1300, 3.5 லிட்டர் குக்கரு. ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் கிச்சனில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு கூட்டி துடைக்க வேலைலாம் இருந்தது. ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் வீடெல்லாம் கூட்டி துடைச்சிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கோயில் போகலான்ட்ருக்கேன். முருகர் கோயில் போகலான்ட்ருக்கேன். இங்கே அந்த இப்போ டிமார்ட் பக்கம் புதுசாக ஒரு முருகர் கோயில் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி போய் பார்த்துடணுன்னு ஒரு முடிவோடு இருக்கேன். ஸோ அதை போய் பார்க்கலான்ட்டு. ஸோ பாப்பா ஆஃப் டே இன்றைக்கி. பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் வேலையெல்லாம் இல்லை. மார்னிங் டிஃபன் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டா. வரத்துக்குள்ளே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வீடு கூட்டி தொடச்சிட்டு முதல்ல லஞ்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கும். ஸோ அந்த கோயிலுக்கு போகிற வீடியோ நான் ஷார்ட்டாக வீடியோவாக நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்னிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.